ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க துர்கா காந்தி, ஷோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ நீங்கள் வந்து பார்க்க போறீங்கன்னா, நம்ம சும்மா ஜாலியாக பேசிகிட்டே வீடு வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னா, பாப்பாங்க வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் என்னோட நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த vlog வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய கொஷின் ஆன்சர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து சில கொஷினுக்கெல்லாம் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்து தனியாக கொஷின் ஆன்சர் வீடியோ போடுறோம். இந்த vlog கீழே உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஷின் ஆன்சர் vlog வந்து போட்டலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிளம்பியாச்சு. இன்னைக்கு வந்து பெருசாக டிஃபன் ஒன்றுமே பண்ணல. மதியத்துக்கு வந்து நான்வெஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால காலையில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன். இந்த லெமன் சாப்பாடு எப்போல்லாம் செய்யணும் அப்போல்லாம் எங்கள் வீட்டில் மதியத்துக்கு வந்து நான்வெஜ் ஆயிரும். அப்படின்னு இல்லை, நான்வெஜ் நம்ம ரெகுலராக சாப்பிட்றதான். ஃபஸ்ட்டு கமாண்டே அதுதான். ஏன் நீங்கள் இந்த காயெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா, எப்பயுமே நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் காயும் சாப்பிடுவோம். நம்ம வீடியோவில் காமிக்கிறது வந்து நான்வெஜ் மட்டும்தான் காமிக்கிறோம். இன்னொன்று, பாப்பாங்க 2 பேருமே ஸ்கேட்டிங் கிளாஸ் போகிறதுனால அவங்களுக்கு டெய்லியுமே ப்ரோட்டீன் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது டெய்லியுமே நான்வெஜ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அவங்க கோச்சு. அதனாலேயே டெய்லியும் வந்து நாங்கள் நான்வெஜ் ஏதாவது ஒன்று, ஈரல், அதுக்கப்புறமா ஆட்டுக்கால், அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகணுங்கிறதுக்காக என்னெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நாங்களும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் விஷயம், வரலாம் ஒன்றும் இல்லை. முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறது, அக்கா உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு நிறையா ஃபேக் ஐடி வந்து கிரியேட் பண்ணி அசிங்கமாக போட்டுட்ருக்காங்கன்னு சொன்னீங்க. அது கண்டிப்பாக எனக்கு ஏங்க நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரியுது. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா ப்ரெஷர் ஆகி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம அழுகிறனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, இதுக்கான ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சு கொஞ்சம் பேரெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு 7 ஐடியை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். சில பேருக்கு மெசேஜ் பண்ணி டைரெக்டாக பேசணும். அவங்கள வந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோன்னு சொன்னதும் அவங்க பயத்தில் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. சில பேர் வந்து டெலிட் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்களெல்லாம் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டாவிலேயே அவங்க மெயில் போட்டு அந்த ஐடியெலாம் ரிப்போர்ட் அடித்து அந்த ஐடியெல்லாம் டெலிட் பண்ணியாச்சு. இன்னொரு 3-4 ஐடி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் இருக்குது. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓனர் ரிப்போர்ட் அடிச்சுட்ருக்கோம். மெயினாக ரிப்போர்ட் ஒரு தடவை அடிக்கிறோன்னா 10 நாள் ஆகிடுது அந்த ஐடி வந்து டெலீட் ஆகிறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஒருத்தவங்க தான் என்னோடய ஃபோட்டோஸ் வச்சு என்னோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களான்னு தோணுது. ஏன்னா நாங்கள் ஒரு ஐடி டெலீட் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற ஒரு 10 ஃபோட்டோவே இந்த ஐடி டெலீட் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஐடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திரும்ப அந்த ஐடிக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி அதை டெலீட் பண்ணுறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஐடி அதே ஃபோட்டோ அதே பேரில் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதனாலே யாரோ தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரூமை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ரூமை வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா ரூம் வந்துச்சு. பாப்பாங்க ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் தெரியும். ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதனால் அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து எல்லோ கலரில் அடிக்குது. பாப்பாங்க ஸ்கூல் போகிறப்பவே பெட்ஷீட்டெல்லாம் மடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் காலைல நேரமாக எழுந்திரிச்சப்போனா அதுக்கப்புறம் அவர் தூங்கிட்டு இருப்பார். அதனால் பெட்ஷீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்திரிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஃபுல்லாகவே மடிச்சு விட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஷோபிகா ரித்திகாவை பற்றி தான். என்னன்னா, ஷோபிகா எத்தனாவதுக்கா படிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஷோபிகா வந்து 7th படிக்கிறா. நிறையா தடவை சொல்லியிருக்கேன் ஷோபிகா 7th படிக்கிறா அப்படிங்கிற விஷயம். ஷோபிகா 7th, ரித்திகா வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஷோபி எந்த வருஷம் பிறந்தான்னு கேட்டிருந்தீங்க, 2013. ரித்திகா வந்து 2017. இந்த பொம்மை வைக்கிறதுக்கு வேற இடம் மொத்த மாட்டிக்குது. சென்னை போயிட்டப்போ வரப்போ வாங்கிட்டு வந்தோம். இவங்க ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக வேலை இருக்காது. இதெல்லாமே இதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணால் கரெக்டாக 10 நாளைக்கு ஒரு தடவை ஃபுல்லாக டஸ்ட்டை தட்டி க்ளீன் பண்ணி விட்ருவேன். இப்போ வரைக்கும் அந்த கூட்டுற வேலை மட்டும்தான். அப்புறம் இந்த கெடிகார வேறு எங்கள் வீட்டுக்காரர் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்தார். கிணி ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சவுண்டு வரும். இதை வாங்கிட்டு வந்த அன்னைக்கு மட்டும்தான் அலாரம் அடிச்சது. அதுக்கப்புறம் இவங்க அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாங்க. இங்கே வந்து பாப்பாங்களோட திங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறதுக்கு இந்த திங்ஸ் மட்டும் தான் வச்சுப்போம்.
தூக்கி விட்டுருவோம். இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து சமைக்கணும், சாப்பாடு செய்யணும். இப்போ நான் வீடியோவில் தெரியுதுன்னா தெரியலான்னு தெரில, தெரிஞ்சால் பாருங்கள், தெரியல குரல் கேட்கும். அப்புறம் எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க. பாட்டியை பற்றி கேட்டிருந்தீங்க, பாட்டி எங்கக்கா, ஏன் பாட்டியை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு பாட்டிக்கெல்லாம் பிரச்சனையே ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தாங்க. தாத்தா இறந்த டைமில் கொஞ்ச நாளைக்கு வந்து எங்கள் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வந்திருந்தாங்களா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிறது செட் ஆகலை, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. அப்போ மாமா இருந்துட்டு சரி அங்கேயே இருக்கேம்மா, எங்கள் கூட கொஞ்ச நாளைக்கு வந்து இருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அதனால எங்கள் பாட்டி வந்து பார்த்திங்கன்னா மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் அப்புறம் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் என்னாச்சுன்னு கேட்டிங்க. பாட்டியே இல்லை, அப்புறம் எப்படி ஹேர் ஆயில் காய்ச்சறது? அதனால் எண்ணெயும் பார்த்திங்கன்னா காய்ச்ச முடியல. இருக்கிற எண்ணெய் எல்லாமே இப்போ வரைக்கும் நம்மகிட்ட பழைய கஸ்டமர்லாம் கேட்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் இந்த ஹாலே கூட்டி முடிச்சிட்டேன். நம்ம ரித்திகா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அவங்க வாங்கின அந்த மெடல் எல்லாத்தையும் இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாவி போட்டு வைக்கிறதுக்காக ஒரு இந்த இது வாங்கிடுறேன். மினி ப்ளாக் பார்த்துருப்பீங்க. அவங்க அப்பாட்ட நேற்றுக்கு எனக்கு என்னோட மெடல் மாட்டத்துக்கு ரெடி பண்ணி கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நைட் உட்காந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னாடியெல்லாம் அவளோட சர்டிஃபிகேட் இருக்குது. அவளுக்கு ஏதோ பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கு, அதனால அவள் போக்கில் வந்து பார்த்திங்கன்னா விட்டாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, உங்கள் அப்பா வந்து ஃபாரின் போயிருந்தாரு இல்லைக்கா, அவங்க வந்து என்ன கண்ட்ரி போயிருந்தாங்க, என்ன வேலைக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தேன், ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கன்ட்டு. எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஜிம்பாப்வேன்னு சொல்லிட்டு அந்த நாடு, ஜிம்பாப்வே தான் வந்து போயிருந்தாரு. என்ன வேலைக்கு அப்படின்னா போர் வண்டிக்கு தான் போயிருந்தாரு. எங்கள் அப்பா வந்து டில்லரு, அந்த வேலைக்கு தான் போயிருக்காரு. நேத்திக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து என்ன போட்டிருந்தேன்னா, எனக்கு வந்து மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாருமே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய பேர் வந்து எங்களுக்கும் இப்படி தான் இருக்கும், சேம் பிரச்சனை, இப்படி தான் நாங்களுமே இருப்போம், ஏன் என்னாலே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னமோ தெரியல, நமக்கு மட்டும் தானே, ஜென்ஸுக்கு கூட இப்படி இருக்குமான்னு தெரியல. நம்ம தான் மெயினாக என்னென்னா லேடிஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜென்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அதை சரி பண்ணிக்கலாங்கிற மனப்பக்குவத்தை கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் தூக்கி தலைமையில் வச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். அதை வந்து ரொம்ப வந்து சரியே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும் போல். அதனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வருது. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்ரீன் சாரு, ராஜா ரூபி, ராஜா சர்மா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து என்னோட கமெண்டில், ஏன்க்கா நீங்கள் போகல, உங்களுக்கு சண்டை வந்துருச்சா, எப்பயுமே ஒன்றா தானே இருப்பீங்க, என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. மெயினான விஷயம் என்னென்னா, நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன், அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்காங்க. அப்போது அவங்க ஒரு சண்டே வந்து சும்மா பிளான் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் சென்னையில் இருந்தோம், அதனால தான் எங்களால் வந்து போக முடியல. இப்போ நான் ரீசெண்டாக கூட போயிட்டு யாழ்யுகாவை போய் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போது போன வாரத்தில் வந்து அஸ்வின் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். அப்போ நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களால் ராஜா அண்ணாக்கிட்டையும் சர்மாக்கிட்டையும் சொல்ல முடியல. என்ன விஷயம்னா, எங்கள் மாமியாரும் வந்திருந்தாங்க, பாப்பாவுக்கு ஒரு காம்படிஷனு. அதனால் அந்த காம்படிஷன் முடிஞ்சு பாப்பா குட்டி தங்கிட்ட பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோமா. தங்குற பிளானில் போயிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்போம். நாங்களும் போனதும் வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்புறம் அங்கே போயிட்டு சாரு வந்து இட்லி சிக்கன் குழம்புலாம் செஞ்சாங்க. நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இருந்திருப்போம். உடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். அதனால் நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால தான் போக முடியல. இன்னொன்று அந்த டைம் வந்து நாங்கள் சென்னையில் இருந்தோம், இல்லைன்னா போயிருப்போம். மற்றபடி எங்கள் கூட சண்டெல்லாம் இல்லை. வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்னா ஒரு 2-3 பாத்திரம் இருந்துச்சு, அதையும் பார்த்திங்கன்னா கழுவி வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். இனிமேல் வந்து அடுத்தது சமைச்சதுக்கப்புறம் தான் பாத்திரம் சேரும் நம்ம வந்து கழுவணும். அந்த லெமன் சாப்பாடு செஞ்சுருந்தேன்ல, அது கொஞ்சோண்டு இருக்குது, அது இப்போ 2 வயசு சாப்பிட்டுட்டு இந்த 2 பாத்திரம் இருக்குது, ஒரு டீ குடிச்சது இருக்குது, அதே கழுவி வச்சா வேலை முடிஞ்சுது. அடுத்ததாக பாப்பாங்களுக்கு இந்த நட்ஸு வந்து கொடுக்குறீங்கள, அது என்னெல்லாம் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது ஒரு ஷார்ட்ஸாக போடுங்க மினி வ்ளாக்லன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போடுறேன். இப்போ வந்து நான் வீடு ஃபுல்லாக கூட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, காலையில் டீ குடித்த டம்ளர் மட்டும் 2-3 டம்ளர் இருக்குது, அதை கழுவி வச்சுட்டு மறுபடியும் சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த லாக் இதோட முடிச்சுக்கலாமா? வேறு என்ன கேள்விக்கு நம்ம சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறேன். அப்புறம் எப்படிக்கா இந்த கேள்வி சொல்லிடுறேன், எப்படி நீங்கள் பாப்பாங்களையும் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு இன்ஸ்டா யூடியூப்னு எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க.
டைமுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளா உருவாக்குற ஒரு விஷயம் தான் நான் நினைப்பேன். இப்போ ஒரு நாளைக்கு காலையில் இப்போ ஒரு 6 மணிக்கு நம்மளோட நாள் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க, அன்னைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அவ்வளோ நேரத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணலாம். நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால வந்து பார்த்திங்கன்னா பண்ணவே முடியாது. நான் வந்து அதுக்கு ஒரு ஷெடியூல் வச்சுருக்கேன். எப்படின்னா பாப்பாங்க காலையில் ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டுட்டு 7:30 மணிக்கு ஆட்டோ 7:40 வந்துடுவாரா. அவர் அவங்க வந்து கூட்டிகிட்டு போன உடனே 8 மணிக்கெலாம் இவ்வளோ நேரம்லாம் பண்ண மாட்டேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டேன். இல்லைன்னா 8 மணிக்கு என்னோடய வீட்டு வேலை முடிச்சிடும். வீடு ஃபுல்லாக கூட்டி விட்டு வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டுருவேன். அதை துவைக்கிறதுக்குள்ளே வீடு ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே கூட்டி விட்டு அப்புறம் வெளி வாசலையும் கூட்டி விட்டுருவேன். அப்போ வீட்டு வேலை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நமக்கு என்ன வேலை, ஒரு வேலை இல்லை. காலையிலேயே சாப்பாடு செஞ்சுருவோமா, அடுத்தது என்ன பண்ணுவோம்னா வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். இப்போது காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன், ஃபேமிலி ஷார்ட்ஸ், சும்மா அந்த ஃபன்னியாக இருக்கிற மாதிரி போடுவோம்ல அது. அப்புறம் 12:30 மணிக்கு வந்து ஒரு மினி வ்ளாக் போடுவேன். அப்போ இந்த 10:30 மணி வீடியோவை போட்டுட்டு நான் போய் சாப்பிட்ருவேன். 10 மணி வீடியோ ஷெடியூலில் போட்டுவிட்டு நான் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவர் கிளம்பிடுவார். அவர் கிளம்புனதுக்கப்புறம் மினி வ்ளாக் வாய்ஸ் அவர் கொடுத்துட்டு துவைச்சி போட்டு துணியெல்லாம் காய்ச்சிரும். அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வச்சுருவேன். அடுத்தது 12:30 மணிக்கு மினி வ்ளாக் போட்டுருவோன்னா அப்புறம் இந்த வேலைலாம் செஞ்சு முடிச்ச கேப்பில் என் பிள்ளைங்க வந்துடும். பாப்பாங்க 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டு மதியத்துக்கு வந்து சாப்பிட்ருவோம். சில நாள் வந்து இந்த மாதிரி நான்வெஜ்லாம் சமைக்கிறாங்கன்னா இப்போயே சமைச்சு வச்சுருவோம். அவங்க வரதுக்குள்ளே செஞ்சு வச்சுருவேன். அப்போ அவரும் வந்துடுவார், எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு நிறையா டைம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வேலை நிறையா இருக்கிற மாதிரி இருக்காது, எனக்கு டைம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஏதாவது ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அன்றைக்கே வந்து ஃபுல்லாக கிளம்பி எல்லா நாள் அப்படி பண்ண மாட்டேன். சில நாள் வந்து இந்த வாரத்தில் நமக்கு ப்ரமோஷன்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா ஒரே நாள் ஃபுல்லாக கிளம்பி ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிப்பேன், ஹேர் ஸ்டைலும் மாற்றிப்பேன், கம்மலும் மாற்றிப்பேன். ஒரு 3-4 பாட்டு ஒரு 2-3 நாளைக்கு ஆகிற மாதிரி எடுத்து வச்சுப்பேன் இன்ஸ்டாவுக்கு ரீல்ஸு. மற்றபடி மினி வ்ளாக்லாம் அன்னன்னைக்கு எடுக்கிறது தான். அது வந்து நான் சமாளித்து எனக்கு பழகிருச்சு. நம்ம நாள் இப்படி தான் போகணும் அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணாலே நம்ம தெரில, அது எனக்கு வந்து பழகிடுச்சு. ரொம்ப நேரம் பேசிட்டோம் படப்படாது இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவே வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்கும். அவர் இருந்தால் கண்டிப்பாக பழிச்சு எடுத்து கொடுத்துருவாரு. நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டுடலாம். இந்த வாஷிங் மிஷின் பற்றி கேட்டிருந்தீங்க, எப்படிக்கா இருக்குது, டாப் லோட் பண்ண வேண்டியா இல்லை ஃப்ரண்ட் லோட் பண்ண வேண்டியான்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து ஒரு 8 வருஷமாகவே டாப் லோட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுலேருந்து அப்டேட் ஆகிறதுக்காக தான் இந்த என்னது ஃப்ரண்ட் லோடா, ஆமாம் ஃப்ரண்ட் லோடு வந்து வாங்கியிருந்தோம். அதில் என்னன்னா நின்றுக்கிட்டே நம்ம துணி எடுத்து உள்ளே போட்டுடலாம். இதில் வந்து நம்ம குளிச்சுட்டு துணி போடுறோம். இவ்வளோ தான் எனக்கு இதில் வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வாஷிங் மிஷின் வந்து சுடு தண்ணியெலாம் துணி துவைக்குது. உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர் சிஸ்டம் வந்து இருக்குது. நம்ம வாஷிங் மிஷினில் துணி போட்டு மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறம் 45 நிமிஷம் வந்து எடுத்துக்குது. தண்ணி நல்லா கொதிக்க வச்சா என்னன்னு தெரியல, அவங்க சொன்னது அப்படி தான், சுடு தண்ணியில் தான் துவைக்கும்னு சொன்னாங்க. அப்படி தான் துவைச்சிட்ருக்கு. இந்த துணி 2ஆக பிரிக்கணும். வீட்டுக்கு போடுற துணி தனியாகவும், பாப்பாங்க ஸ்கூல் யூனிஃபார்மெல்லாம் தனியாகும். இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு போடுற துணியை தான் ஃபஸ்ட்டு நான் துவைக்க போகிறேன். இதெல்லாமே காலையிலே தனித்தனியாக உதறி வச்சிட்டேன். என்னடா அப்படியே போட்டு துருத்துறன்னு நினைக்காதீங்க. இது இன்னும் அடுத்தது என்ன இருக்குன்னா, பாப்பாங்க யூனிஃபார்ம் தான் இருக்குது. அது வந்துடுவாங்க மத்தியானம். அவங்க வந்ததுக்கப்புறம் ஒன்றா போட்டுக்கலான்ட்டு. அப்புறம் வேறு என்ன, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வீடு க்ளீன் பண்ணிக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டேன். சரி, உட்காந்து பேசுகிறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கொஷின் ஆன்சர் வீடியோவாக நாங்கள் வந்து போடுறோம். இது வந்து நான் உங்கள்கிட்ட பர்சனலாக பேசினது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.